பழங்குடியின பெண்ணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு என சில வரைமுறைகள் வைத்திருப்பதாக நடிகை ரோஹிணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிட உள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நடிகை ரோஹிணி, மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து உள்ளிட்ட திமுக சாதனைகளை விளக்கும் வகையில் அவர் பேசினார். பாஜக ஆளுகின்ற குஜராத் மாநிலத்தில் பெண்களுக்கான கல்வி 27 விழுக்காடு மட்டுமே இருப்பதாகவும், பழங்குடியின பெண்ணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு என சில வரைமுறைகள் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் பெண் குழந்தைகளுடைய கல்வி 94%. இப்படி நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலத்துல பெண் குழந்தைக்கான கல்வியை நீங்க எப்படி மேம்படுத்தி இருக்கீங்க? முதல்ல உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை உபயோகித்து நீங்க செய்யணும் இல்ல, அது செஞ்சிருக்கலாமே. அதுக்கப்புறம் தானே இனி வரப்போவது பெண்களுடைய ஆட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க.